மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 10 அதிகாரம் 14 வசனம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீ பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. இன்றைய மன்னாவின் தலைப்பு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம் தேவன் சகாயராயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கைவிடப்பட்ட நிலையில் வாழ்கிறவர்களுக்கு நம் தேவன் சகாயராயிருக்கிறார். 68ஆம் சங்கீதத்திலும் கூட 5ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். மேலும் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளையோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனிவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனிவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனை என்று கூப்பிடுவோ, அப்பா அப்பா தகப்பனை என்று கூப்பிடுவோ. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம். எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அநாத ஸ்திரீகளுக்கு, விதவைகளுக்கு அவர் தகப்பனாயிருக்கிறார். அவர் தகப்பனை போல உதவி செய்கிறவராயிருக்கிறார். உன் தேவை இன்னதென்று அறிந்து ஏற்ற வேளையிலே என்ன வேண்டும் என்கிறதை அறிந்து உனக்கு உதவ இன்னும் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். சிந்தை உள்ளவராயிருக்கிறார். திக்கற்ற நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, வாழ்வை இழந்த நிலையிலே, ஒரு அநாதை ஸ்திரீயை போல இளம் பிராயத்திலே விவாகம் பண்ணி தள்ளிவிடப்பட்ட மனைவியை போல் இருக்கிறாயோ? யாரும் இல்லாத நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, ஒதுக்கப்பட்ட நிலையிலே, புறந்தள்ளப்பட்ட நிலையிலே நீ காணப்படுகிறாயோ? நீ காணப்படுகிறாயோ மகனே, மகளே? கலங்க தேவையில்லை. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். உனக்கு உதவுவதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பன் இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். உதவக்கூடிய ஒருவர் இருக்கிறார். உன்னை உதவக்கூடிய, உனக்கு உதவக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதே, மறந்து விடாதே. நாயின் விதவை தனக்கு இருந்த ஒரே மகன் மரித்து போனதை நினைத்து அங்கே புலம்பிக் கொண்டே அந்த கூட்டத்தோடு கூட்டமாய் வந்தாள். ஆண்டவர் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். விதவையின் கோலத்தை பார்த்தார். தனக்கு இருந்த ஒரே மகன் தன்னை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி புலம்பி அழுது கொண்டிருந்த அவளுடைய திக்கற்ற நிலையை அவள்
ஆண்டவர் பார்த்தா மனம் இறங்கினார். அவளுடைய மனது உருக்கத்தினாலே மகனை உயிரோடு எழுப்பி அவளிடத்தில் ஒப்படைத்தார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, திக்கெட்ட நிலையில் காணப்படுகிறாயோ? மற்றவர்களால் புறந்தள்ளப்பட்ட நிலையில எனக்கு ஒரு வாழ்வு உண்டா? இந்த உலகத்திலே எனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? என்னுடைய காரியங்கள் எல்லாம் தோல்வியாகவே முடிந்து கொண்டிருக்கிறது. நான் நிற்க முடியவில்லை. நான் ஓரத்தள்ளப்பட்டவளாய், புறத்தள்ளப்பட்டவளாய், ஒதுக்கப்பட்டவளாய் நான் காணப்படுகிறேனே. நீ வாழ்ந்து என்ன பயன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ? மூலையிலே முடங்கி அழுது கொண்டிருக்கிறாயோ? உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் மகளே. உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். உன் துயரை துடைக்க ஒருவர் இருக்கிறார். உன் வேதனைகளை, உன் துக்கங்களை அறிந்தவர் இருக்கிறார். உனக்கு உதவத்தான் அவர் காத்திருக்கிறார். உனக்கு உதவ அவர் காத்திருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் பாரங்கள், உங்கள் வேதனைகள், உங்கள் கலக்கங்கள் யாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அன்றாட தேவைகளுக்காக என்ன செய்வேன் என்று சொல்லி மனம் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? நாளைய தினத்துக்கு நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகள் எல்லாம் பசியால் வாடுகிறார்களே என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து மனம் அடிந்து கொண்டிருக்கிறாயோ? கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ? அடுத்த வேளைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? கேட்கிற அருமையான மகனே, மகளே, உன் பாரத்தை, உன் வேதனைகளை கர்த்தரிடத்தில் இறக்கி வைத்து அவர் ஒருவரே உன்னை விசாரித்து, உன்னை விசாரிக்கவும், உன் காரியத்திலே உனக்கு நன்மை செய்யவும் சிந்தை உள்ளவராயிருக்கிறார். மனிதன் விசாரிக்க வருவான், விசாரித்து விட்டு கடந்து போய்விடுவான். ஆனால் உன் இக்கட்டிலே உனக்கு உதவத்தான் அவர் இருக்கிறார். உன்னுடைய நிலைமைகளை அவர் நன்றாய் புரிந்தவர். அவர் ஒருவர் தான். உனக்கு உதவ அவர் காத்திருக்கிறார். உனக்கு உதவ அவர் காத்திருக்கிறார். உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். உன் துக்கத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ண பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லுகிற வார்த்தையின்படியாக வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் புறந்தள்ளப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ, திக்கற்ற நிலையிலே சகாயர் இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் அவதிப்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவரே நீரே அனைத்தை செய்ய வல்லவர். உம்மால் அன்றி வேறு ஒருவராலும் விடுதலை இல்லை, மறுவாழ்வில்லை, சமாதானம் இல்லை என்கிறதை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய் ஆண்டவரே நீர் நம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே தங்கள் கஷ்டங்களை, தங்கள் கவலைகளை, தங்கள் பாரங்களை விடத்திலே ஒப்புமைத்தும் பேர் நம்பிக்கையாய் இருக்கும். அது நிமித்தமாக அவருடைய வாழ்வு சீர்பெறவும், திக்கற்ற நிலையில் அவர்களுக்கு தகப்பனாக இருந்து அவர்களுக்கு நீர் மறுவாழ்வு கொடுத்தவர்களை நீர் வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று அவர்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஐயா, பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.